இன்று 2ஆம் நாள் 29/9/2024 பாத யாத்திரை செல்லும் பக்தர்கள் காலை 3 மணி முதல் நடக்க ஆரம்பித்து விடுவார்கள். இருட்டாக இருக்கும் என்பதால் நாம் 5:30 மணி முதல் வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம்ல இருந்து தண்டலம், அதற்கு அடுத்தது லட்சிவாக்கம், பாலவாக்கம், தாராச்சி, ஊத்துக்கோட்டை போன்ற பகுதிகளின் அழகிய வயல்வெளிகளை கடந்து நமது பக்தர்கள் சென்று கொண்டுள்ளார்கள். அனைவரோட காலிலையும் பார்த்தீங்கன்னா மஞ்சள் அப்ளை செய்யப்பட்டிருக்கும். காலையில் பார்த்தீங்கன்னா அதிகமாக பனியும் பெஞ்சிட்டு இருக்கு. இது சரியாக தண்டலம் டு லட்சிவாக்கம் செல்லும் சாலை. இது ஒரு கரும்பு தோட்டத்துக்கு அருகாமையில் எடுக்கப்பட்ட வீடியோ. இன்னும் சூரியன் உதிக்கிற நேரம் வந்துவிட்டது. இப்போது பக்தர்கள் சிறு சிறு குழுவாக தங்களுடைய பயணத்தை தொடர்ந்து சென்றுள்ளார்கள். நமது வீடியோவில் சிறு சிறு குறைகள் இருப்பதை நமது நேயர்கள் சுட்டிக்காட்டுவதால் ஒரு நாளாக திருத்தங்களை மாற்றிக்கொண்டே வருகிறோம். அதுபோல உங்களுக்கு தோன்றும் சஜஷன், ஆலோசனைகளை எங்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நேயர்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம தாராச்சியில் இருக்க சிவன் கோயிலுக்கு வந்திருக்கோம். இங்கே தான் பக்தர்களுக்கு காலையில் சிற்றுண்டி வழங்கப்படுகிறது. இங்க சாப்பிட்டு இருக்க பக்தர்களையும் பார்க்கலாம், சாப்பிட்டு முடிச்சு கிளம்ப தயாரா இருக்க பக்தர்களையும் பார்க்கலாம். இனிப்பு மற்றும் வடை, சட்னி வகைகள், பூரி, பொங்கல் என சிற்றுண்டி வழங்கப்படுகிறது. இந்த அறுசுவையான சிற்றுண்டி சாப்பிட்டு முடித்ததும் தேநீர், டீ மற்றும் காஃபியும் வழங்கப்படுகிறது. நமது அழகிய திருவள்ளூர் மாவட்டத்தில் இந்த கோவில் அமைந்துள்ள இடத்தை சுற்றி கத்தரிக்காய் செடிகளும், வெண்டைக்காய் செடிகளும் மற்றும் வேர்க்கடலை, நெல் போன்ற பயிர்கள் செய்யப்படுகிறது. என்னையும் ஒரு சிறுவன் உங்களை வீடியோ எடுக்கிறேன் என சொல்லி வீடியோ எடுத்தார். அவருக்கு நன்றிகள். இதுதான் தாராச்சி சிவன் கோயிலின் உட்புறம். இங்கே சிற்றுண்டி முடித்த பக்தர்கள் தங்கள் ஓய்வெடுக்கும் நேரமாக இங்கே இருக்கிறார்கள். அனைவரும்
அப்படி இல்லை, சிலர் சிறிது நேரம் உறங்குவார்கள், சிலர் சிறிது நேரம் அமர்ந்துவிட்டு தங்கள் பயணத்தை தொடர்வார்கள். இங்கே இருக்கும் சில பக்தர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த கோவிலின் உட்புறத்தை, அதாவது மேல்புறமாக இருக்கக்கூடிய ஓவியங்களையும் தற்போது காணலாம். மிகவும் சிறப்பாக ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளது. இது தாராட்சியில் அமைந்துள்ள சிவன் கோவில். மறுபடியும் ஊத்துக்கோட்டை அருகே சென்று கொண்டிருக்கும் போது திரு சக்தி அவர்களின் அருமையான சர்வீஸ் டீம் நமக்கு மோர் மற்றும் ஆப்பிள் வழங்குகிறார்கள். எந்த அளவுக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் பசுமை உள்ளதோ அந்த அளவுக்கு வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும். அதுபோல் இந்த ஊத்துக்கோட்டை மற்றும் சுருட்டப்பள்ளி மற்றும் புத்தூர் இந்த வழியாக செல்பவர்களுக்கு, இதுக்கு முன்பு சென்று இருப்பவர்களுக்கு இங்கே இருக்கும் வெப்பத்தை பற்றி நன்றாக தெரியும். நாம் திருப்பதி செல்ல வேண்டும் என்றால் கண்டிப்பாக தமிழக ஆந்திர எல்லையை கடக்க வேண்டும். அதுதான் இந்த ஊத்துக்கோட்டை பகுதியில் உள்ள தமிழக ஆந்திர எல்லை பார்டர். இது அதை கடந்து தற்போது ஆந்திர எல்லைக்குள் வந்துவிட்டோம். சுருட்டப்பள்ளி சிவன் கோவில் அதை தாண்டி சென்று கொண்டிருக்கிறோம். இந்த கோவிலில் மிக ஒரு சிறப்பான வரலாறு உண்டு. இந்த கோவிலில் மட்டும்தான் சிவன் அவர்களின் சிலை படுத்த வாக்கில் இருக்கும் என்று கூறுகிறார்கள். வேறு எந்த கோவிலிலும் இருக்காது. இது சுருட்டப்பள்ளி சிவன் கோவில். இங்கே நமது பக்தர்கள் பலர் உள்ளே சென்று தரிசனம் செய்துவிட்டு வெளியே வருவார்கள். அவ்வாறு வெளியே தரிசனம் செய்துவிட்டு வரும் பக்தர்களை சாலையில் பார்க்கலாம். சுருட்டப்பள்ளி சிவன் கோயிலுக்கு பின்புறமாக உள்ள ஆந்திர அரசு பள்ளியில் நமது பக்தர்கள் சிறிது நேரம் ஓய்வெடுப்பார்கள். சரியாக 12 மற்றும் 12:30 இந்த வாக்கில்தான் நமது பக்தர்கள் இந்த பகுதியை கிராஸ் செய்வார்கள். இங்கே நமது குழுவை சேர்ந்தவர்கள் மட்டுமில்லாமல் மற்ற குழுவினர்கள் இங்கே காணலாம். இங்கே சில குரங்குகள் செய்யும் சேட்டைகளையும் இந்த சமயத்தில் காணலாம். நமது பக்தர்களிடம் வந்து வாழைப்பழம் போன்ற உணவுப் பொருட்களை இந்த குரங்குகள் வாங்கி சாப்பிடும். இதில் ஒரு குரங்கு நமது கேமரா செல்போனை கடித்தது. அந்த பள்ளிக்கு பின்புறமாக அழகான நீர்த்தக்கம் மாதிரி ஒரு டேம், அணைக்கட்டு அமைந்துள்ளது. இது ஆரணி ஆறு, நம்ம பெரியபாளையம் அருகே கிராஸ் செய்யும் ஆரணி ஆறு, அதனுடைய தொடர்ச்சி தான். இதை தாண்டி தான் வந்து பெரியபாளையத்துக்கு இந்த ஆறு வரும். இது ஊத்துக்கோட்டை அருகில் உள்ள சுருட்டப்பள்ளி டேம். இங்கே பாத யாத்திரை செல்லும் பக்தர்கள் வெயிலுக்கு இதமாக ஒரு குளியல் போடுவார்கள். இங்கே நீங்களும் குளிக்கணும்னு நினைச்சீங்கன்னா பாதுகாப்போடு குளிக்கணும். பெருசாக ஆழம் இல்லை, இருந்தாலும் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த டேம் அந்த பள்ளிக்கு மிக மிக அருகாமையில் உள்ளது. பள்ளி காம்பவுண்டை தாண்டினாலே பார்த்தீங்கன்னா அந்த டேம் தான் இருக்கும். சாலையிலிருந்து நடந்தே போயிடலாம், ஜஸ்ட் வாக்கபிள். அது பாருங்கள், இந்த பள்ளிக்கும் டேமுக்கு எவ்வளோ தூரம் இருக்குன்றதை பார்க்கலாம். இங்கே குளிக்க நினைப்பவர்கள் தயவு செய்து பாதுகாப்புடன், கட்டாயம் பாதுகாப்புடன் குளிக்கணும். தனியாக போகாதீங்க, நண்பர்களோடு சேர்ந்து போகணும். அனைவருக்கும் நீச்சல் தெரிஞ்சிருந்தால் மட்டும் அங்கே குளிங்க. அந்த பகுதியை தொடர்ந்து நாம்
நந்தனம் அதுக்கும் வைத்த கண்டிகை அதுக்கும் இடையில் உள்ள ஆந்திர அரசு பள்ளியில் மதிய உணவு நமது குழுவினர் சாப்பிட தயாராக உள்ளார்கள். அதை தான் தற்போது காண்கிறோம். மதிய உணவில் இனிப்பு மற்றும் சாம்பார் சாதம், கூட்டு மற்றும் புளியோதரை மற்றும் தயிர் சாதம், சிப்ஸ் வகைகள் மற்றும் வறுத்த மிளகாய், ஊறுகாய் போன்றவை வழங்கப்படுகிறது. இந்த குழுவில் பயணம் செய்பவர்கள் கூறியது என்னவென்றால், எங்களுக்கு சாப்பாட்டுக்கு பஞ்சமே இருக்காது. அதாவது பஞ்சமே இருக்காதுன்னா என்னன்னா, அறுசுவை உணவிற்கு சாப்பிட முடியாத அளவுக்கு இருக்கும் அப்படின்னு தான் இந்த குழுவில் பயணம் செய்பவர்கள் கருத்து சொல்றாங்க. அதுவும் சுவையானதா உணவாக தான் இருக்கும். அதை யாருமே பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணாம ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னு மிகவும் சந்தோஷமா சொல்றாங்க. அதே மாதிரி நடந்து வருபவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கறதாகட்டும், ஆப்பிள், வாழைப்பழம் மற்றும் பிஸ்கட் மற்றும் மோர், டீ, காஃபி இது போன்று நடந்து வரும் வழியிலேயே பக்தர்களை தேடி காரில் அவர்களுக்கு வழங்கப்படும். மறுபடியும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா குரங்குகள் சேட்டை அழகாக இருந்தது. மதிய உணவு முடித்து சாப்பிட்டுவிட்டு பாத யாத்திரையை தொடர்ந்த பக்தர்களை தற்போது காணலாம். மதிய உணவிற்காக சிறிது வேகம் குறைவாக வருபவர்கள் வந்து கொண்டிருக்க, மதிய உணவு முடித்துவிட்டு ஓய்வு எடுத்தவர்கள் தங்களுடைய பயணத்தை தொடர்கிறார்கள். தற்போது நேரம் 2 மணி. நமது கேவிஜி சாமி அவர்களை தற்போது காணலாம். ரொம்ப நன்றி. மதிய உணவை முடித்துவிட்டு நாகலாபுரம் நோக்கி செல்லும் நமது பக்தர்களை நோக்கி நமது கேமரா சென்று கொண்டுள்ளது. இது சித்தூர் மாவட்டத்தின் அழகிய மலைப்பகுதிகள் மற்றும் வயல்வெளிகளை வீடியோ எடுத்துக்கொண்டு செல்கிறோம். நமது திருவள்ளூர் மாவட்டத்தை போன்று சித்தூர் மாவட்டமும் அழகிய ஒரு மாவட்டம். இங்கே அழகிய வயல்வெளிகள் அற்புதமாக காட்சியளிக்கும். அது மட்டுமின்றி சிறிய சிறிய மலைகளையும் இங்கே காணலாம். இங்கே சிறிய சிறிய நீர்வீழ்ச்சிகளும் உண்டு. இப்போ நமது கேமராவில் நேராக தெரிவது நாகலாபுரம் மலை. சூரியன் மறையும் தருவாயில் அழகாக காட்சியளிக்கிறது. நேரம் காரணத்தை கொண்டு வீடியோ வேகமாக ரோலிங் செய்யப்படுகிறது. அதாவது ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் தான் இந்த காட்சிகள் காண முடியும். நமது பாத யாத்திரை செல்லும் பக்தர்கள் அங்கங்கே வழியில் பார்க்கலாம். சிறு சிறு குழுவாக 2 பேரா இல்லை 4 பேராக தங்களது பயணத்தை தொடர்கிறார்கள். இந்த பாத யாத்திரைகள் பார்த்தீங்கன்னா பக்திக்கு பக்தியாகவும் பார்க்கலாம். சயின்ஸ் படி பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ரெக்கிங் அந்த மாதிரியும் இதை சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ஹிந்துவில் மட்டும் கிடையாது, அனைத்து மதத்திலையும் இந்த மாதிரியான ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. இதுதான் பார்த்தீங்கன்னா நாகலாபுரம் ஊருக்குள்ள பைபாஸ் சாலையிலிருந்து ஊருக்குள்ளே போகக்கூடிய ஆர்ச்சு. இதை கிராஸ் செய்து நாகலாபுரம் ஊருக்குள்ளே போயிட்டுருக்கோம். இந்த பாத யாத்திரை பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சிக்கலாம் இந்து மதம் இல்லை கிறிஸ்தவ மதம் இந்த மாதிரி மதங்கள் மட்டும்தான் போகிறாங்க அப்படின்னு. கிடையாது. மதமே இல்லைன்றவங்க கூட பார்த்தீங்கன்னா மலையேற்றம் போன்ற ட்ரெக்கிங் இல்லை ஃபாரஸ்ட் இந்த மாதிரியான பகுதிகளில் தங்களோட பயணத்தை தொடருவாங்க. அது ஏன்றதை நான் அடுத்தடுத்து சொல்லிகிட்டே வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா நாகலாபுரம் சாய்பாபா கோவில் இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் வழங்கப்படுகிறது.
ஸோ அந்த கோவிலோட நுழைவாயில தான் பார்க்குறீங்க. இங்கே நமது பக்தர்கள் வரக்கூடிய வாகனங்கள் வெளியே நிற்கிறது. இங்கே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு விட்டு கிளம்பும் பக்தர்களும் நிற்கிறாங்க. திரு கேவிஜி சாமி அவர்களும் இங்கே தான் நிற்கிறாரு. இதுதான் நாகலாபுரம் சாய்பாபா கோவில். எல்லா வருடமும் இங்கே தான் வந்து ஸ்நாக்ஸ் வழங்கப்படும் பக்தர்களுக்கு. இங்கே பக்தர்கள் குளியல் செய்ய ஏதுவாக பாத்ரூம் வசதிகள் உண்டு. அதனால் பல பக்தர்கள் இங்கேயே குளிச்சு விட்டு இங்கேயே வந்து சாய்பாபா தரிசனம் செய்வார்கள். இதுதான் உணவு கூடும். இங்கே ஸ்நாக்ஸாக போண்டா மற்றும் சட்னி மற்றும் டீ காஃபி வகைகள் பரிமாறப்படுகிறது. சர்வீஸ் செய்பவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சிரிச்ச முகத்தோடவே பண்ணுவாங்க. நீங்கள் எத்தனை முறை என்ன கேட்டாலும் திருப்பி திருப்பி கொண்டு வந்து கொடுப்பாங்க. அது ரொம்ப அழகாக இருக்கும். அவங்க கொஞ்சம் கூட வந்து டென்ஷன் ஆக மாட்டாங்க. மீண்டும் நாகலாபுரம் மச்சவதாரம் கோவில் அருகே அமைந்துள்ள மண்டபத்தை நோக்கி நமது குழுவும் பாத யாத்திரை செல்லும் பக்தர்களும் சென்று கொண்டுள்ளார்கள். இதுதான் நாகலாபுரம் ஊருக்குள்ள செல்லும், டவுனுக்குள்ள செல்லும் சாலை. ஒரு காலத்தில் இந்த நாகலாபுரம்லாம் வந்து தமிழகத்தோடு இருந்ததாக இங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க. இங்கே இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா தெலுங்குடைய தமிழ் தான் அதிகமாக பேசுகிறாங்க. யாருமே தெரிஞ்சு கடையெல்லாம் போய் பார்த்தா கூட தெலுங்கே பேச மாட்டாங்க, தமிழ் தான் பேசுகிறாங்க. இதுதான் வந்து நாகலாபுரத்தில் அமைந்துள்ள மச்சவதாரம் பெருமாள் கோவில். மச்சவதாரம் என்பது பார்த்தீங்கன்னா மீன் அவதாரம். ஸோ இது வரலாறுலாம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். தெரியாதவங்களுக்கு கூகுளில் போய் சர்ச் பண்ணிக்கலாம், உங்களுக்கான அந்த ஃபுல் விஷயங்கள் தெரியும். ஏன்னா நம்ம இப்போ அது கோவிலை பற்றி வீடியோ போடலை, இது ஒரு அந்த யாத்திரையை பற்றினால கோவிலோட வரலாறு முழுவதும் இப்போ சொல்ல நேரம் இல்லை என்பது தான் உண்மை. அதனால தான் டைட்டிலோட முடிக்கிறேன். இது வந்து ஒரு மிகவும் ஃபேமஸான வரலாற்று சிறப்பு பெற்ற நாகலாபுரம் பெருமாள் கோவில். இந்த கோவில் வந்து மச்சவதாரம் கோவில் என்று சொல்லுவாங்க. அதாவது விஷ்ணு அவர்கள் 10 அவதாரம் எடுத்தார், அதுதான் தசாவதாரம் சொல்லுவாங்க. அதில் வரக்கூடிய ஒரு அவதாரம் தான் இந்த மச்சவதாரம், அதாவது மீன் அவதாரம். ஸோ அதோட கோவிலோட மிகவும் உள்ள நம்மளால் போக முடியாது, வீடியோ எடுக்க அனுமதி இல்லை. ஸோ அதனால் 2வது கோபுரத்துலேயே நம்ம வீடியோ நிறுத்திக்கிறோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த 10 அவதாரத்தோட வரலாற்றை ஒரே சிலையை ஒரே டிஸ்பிளேல வச்சுருக்காங்க. இங்கே இந்த கோபுரங்கள்லாம் பார்த்திங்கன்னா மிக பிரம்மாண்டமாக இருக்கும். நமக்கு கேமரா சாதாரண கேமரான்றதால இவ்வளோதான் கேப்சர் ஆகுது. இது நல்ல ஒரு ஸ்பை கேம் இல்லைன்னா ட்ரோன் கேம்லாம் வச்சு எடுத்தோம்னா சூப்பராக எடுக்கலாம். அந்த அளவுக்கு மிக பிரம்மாண்டமாக இருக்கும் இந்த கோபுரங்கள். பாருங்க, என்ட்ரன்ஸ் எவ்வளோ ஹைட்டாக இருக்கு பாருங்க. இப்போ வந்து நம்ம கோவிலிருந்து அருகாமையிலே உள்ள மண்டபத்திற்கு வரோம். அந்த மண்டபத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மாலை நேர பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பூஜை எதுக்காக அப்படின்றத வந்து குருசாமி திரு கேவிஜி அவர்கள் என்ன எதுக்காக சொல்றாருன்னா, இந்த பூஜைன்றது வந்து நடந்து வரவங்களுக்கு அவங்களுடைய பெயின் தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த பூஜை. அதாவது கிளாப்ஸ் பண்ணி அந்த ஒரு உத்வேகமாக அந்த கூட சேர்ந்து பாடல்லாம் பாடும்போது அவங்களுக்கு அந்த பெயின் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி புதிய புதிய தகவல்கள் வந்து நாம் இவங்க கூட ட்ராவல் பண்ணும்போது தெரிஞ்சுக்கிறோம். அது மட்டுமின்றி உங்களுக்கு எத்தனை பேருக்கு இங்கே இந்த குழுவை பற்றி தெரியுன்றது தெரியல. ஏன்னா இந்த குழுவில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு
அரசு அதிகாரி இருக்காங்க, அதாவது அரசு பணியில் இருக்கக்கூடியவங்க, இல்லை பெரிய தொழிலதிபர் இருக்காங்க, பெரிய என்ன சொல்கிறது, எல்லா வகையிலையும் இருக்கக்கூடியவங்க இந்த குழுவில் இருக்காங்க. இங்கே வந்து மெடிக்கல் ஃபீல்டாக இருக்காங்க, சினி ஃபீல்டாக இருப்பாங்க, அந்த மாதிரி எல்லா துறையிலையும் இருக்கக்கூடியவங்க வந்து இந்த குழுவில் இருக்காங்க. அதில் வந்து ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை வந்து அதிகமாக வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. இங்கே இதை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியாத விஷயங்கள் வந்து இங்கே ஒரு அனுபவமாக வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போது இவங்க பூஜை பண்ணுறதால நம்ம அதிகமாக பேச வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த பூஜை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கிட்ட பண்ணுறாங்க. இது முடித்ததுக்கப்புறமா தான் வந்து இரவு டின்னர், அதாவது இரவு உணவு சாப்பிட போகிறாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே குளிச்சுட்டு வந்து என்ன டயர்டு இருந்தாலும் இந்த பூஜையில் கலந்துக்கிறாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இதில் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா சிறியவர்களும் இருக்காங்க, வயதானவர்களும் இருக்காங்க. அதாவது நம்மளுடைய என்ன சொல்கிறது, நம்மளுடைய டார்கெட், நம்மளுடைய இலக்குக்கு வந்து வயது ஒரு தடை இல்லை அப்படின்றத வந்து நீங்கள் எளிதாக தெரிஞ்சுக்கலாம். அதை ஈஸியாக நமக்கு உணர்த்துற மாதிரியான காட்சிகள் தான் இங்கே இருக்கும். மாலை அமாவாசை தெரியுமா? ஆனா இந்த வருஷம் 325 பேர் லிஸ்ட் கொடுத்துட்டு 275 மட்டும் தான் வந்தாங்க. 50 பேர் கேன்சல் ஆனாங்க. கேட்டா 2ஆம் தேதி மாலை அமாவாசை எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லி கேன்சல் பண்ணிடுவாங்க. அவங்க அவ்வளவுதான் அதிர்ஷ்டம் சொல்ல முடியும். ஏன்னா பகவான் கூப்பிடல, பெருமாள் கிட்ட மட்டும் அவர் கிட்ட மட்டும்தான் நம்மளால போக முடியும். தவிர அவர் கூப்பிடல. இதுதான் உண்மை. சில பசங்களுக்கு தெரியாது, பசங்க பேரண்ட்ஸ் நம்ம பசங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போறது தப்பு. விட்டு போனாலும் கெட்டு போக முடியாது. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போயிடணும். சில பேர் வந்து மாலை
மாசம் வந்து நட்சத்திர திதியில போட்டு அம்மா வந்து திதி கொடுப்பாங்க. சில பேர் மாலை மாசம் வந்து அந்த நாள் காலமானவர்கள் எல்லாம் வந்து அவங்களோட ஆத்மா எல்லாம் வந்து சுத்தி இருக்கும். அன்னைக்குதான் ஃப்ரீடம். அலைகள் எப்படி போவோம்? பீச்சில் பார்த்தீங்கன்னா அலைகள் ஓடல. அவங்க ஆத்மா வந்து யார் அப்பா அம்மா தாத்தா முத்தாத்தா இருந்து நீ அந்த நாள் நம்ம பேரை நம்ம நினைக்கிறாரா, நம்ம பையன் நினைக்கிறாரா, நம்மளை பற்றி ஒரு நாள் நினைப்பாரா? ஏகம் மனசு. அந்த ஏகம் போது செய்யும் போது நீ அவனை வந்து பார்த்து அவன் சந்தோஷமா படுத்துச்சுங்க, அவரும் ஹாப்பியா இருப்பாரு, நம்மளும் ஹாப்பியா இருப்போம். அந்த மனசு இயங்கும் போது நம்மளால வந்து ஹாப்பியா இருக்கவே முடியாது. அதுதான் உண்மை. தயவுசெய்து அதனால வந்து மாலை அமாவாசை 1ஆம் தேதி தரிசனம் பார்க்க முடிந்த பிறகு மாலை அங்கேயே கைக்கலாம். இல்லை வீட்டுக்கு வந்து பிறகு கூட கைக்கலாம். அன்னைக்கு யார் 10 மணிக்கு எல்லாருமே தரிசனம் மேக்சிமம் நினைக்கிறேன். 1ஆம் தேதி மேக்சிமம் 10 மணிக்கு முடிந்த பிறகு நீங்க வீட்டுக்கு போயிட்டு தரிசனம் பார்த்தீங்கன்னா பஸ் பிடிச்சி சேர்ந்து வீட்டுக்கு வந்த பிறகு மத்தியானத்துக்குள்ள கொடுத்துக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. ஐரவத்தை சொந்த தப்பா செஞ்சீங்கன்னா ஓகே. சில பேர் கோயில் போவாங்க, சில பேர் வீட்டில் செய்வாங்க, சில பேர் பண்ணுவாங்க. இதில் ஒரு 99% வந்து தமிழர்கள் மட்டும்தான் செய்வாங்க, தெலுங்காட்சி செய்ய மாட்டாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு வந்து அதை பற்றி தெரியும், ஆந்திராவில் தெரியாது. கேட்டா சார் சோமனா சார் அதுதான் உண்மை. ஏன்னா இந்த மாலை அமாவாசை வந்து சில பேர் உண்மை தெரிய மாட்டேங்குது. அந்த உணர்வு என்னன்றது தெரிய மாட்டேங்குது. அந்த ஆத்மா என்னவோ எப்படி இருக்கும் ஏது இருக்கிறது எனக்கு தெரியாது. என்னவோ ஏதோ நம்ம நினைக்கிறோம், கிடையாது. நம்ம சுத்திதான் சுத்தி இருக்கோம். அந்த நாள் அவங்களுக்கு வந்து அவங்களோட பூஜை நம்ம பண்ண சேர்ந்ததுன்னா அவங்க சந்தோஷம் இல்லைன்னா ஆத்மா சுத்திட்டே இருக்கிறதுதான் உண்மை. அதனால தயவுசெய்து வந்து அமாவாசைக்கு உங்களால முடிஞ்சளவுக்கு காக்காவுக்கு சாப்பாடு போடுங்க. உங்களால முடிஞ்சளவுக்கு 2 பேர் 3 பேர் அன்னதானம் பண்ணுங்க. திரு கேவிஜி அவர்கள் பேசி முடித்தவுடன் ஒரு பாடலுடன் இன்றைய பூஜையை வந்து நிறைவு செய்கிறாங்க. அதாவது அவர் என்ன பேசுகிறாருன்னா, நாளைக்கு என்ன டைமில் இது நடக்கணும், எங்கெல்லாம் உணவு வழங்கப்படும், என்னென்ன செய்யணும் அப்படின்றத ஒரு சிம்பிளாக பேசி முடிக்க இறுதியாக பூஜை முடிஞ்சு ஆரத்தி எடுக்கப்படுகிறது. ஆரத்தி முடிந்தவுடன் அனைவருக்கும் இரவு நேர அறுசுவை உணவு தயார் நிலையில் உள்ளது. தற்போது நேரம் சரியாக 8:30. இரண்டு சத்திரங்கள், அதாவது மண்டபங்கள் எதிரெதிரே. ஒரு மண்டபத்தில் பூஜை முடிந்தவுடன் இன்னொரு மண்டபத்தில் உணவு வழங்கப்படுகிறது. நான் ஏற்கனவே கூறியது போல உணவுக்கு குறை எதுவுமே இல்லாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா அறுசுவை உணவு வழங்கப்படுகிறது. இந்த உணவு வழங்குவது, தண்ணீர் வழங்குவது, தேநீர், இந்த மோர், பிஸ்கட், ஆப்பிள், இந்த மாதிரி சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் இன்சார்ஜ் திரு சக்தி அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் தலைமை வகிக்கிறாரு. அவரோட தலைமையில் தான் வந்து உணவு வழங்குகிற சர்வீஸ் டீமும் இந்த சேவையை செய்கிறாங்க. இதில் யாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலை செய்கிற மாதிரியே செய்ய மாட்டாங்க. எல்லாமே வந்து ஒரு பப்ளிக் சர்வீஸ் செய்கிற மாதிரி ஒரு முழு ஈடுபாடோடு தான் செய்கிறாங்கன்றது மிகவும் சந்தோஷமான ஒரு செய்தி தான் சொல்ல முடியும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா யாருமே கோவப்பட மாட்டாங்க, டென்ஷன் ஆக மாட்டாங்க. அதெல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கலாம். உணவு முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த நடந்து வந்த பக்தர்களுக்கு வந்து காலில் வந்து மஞ்சள் வந்து அனைவருக்குமே வந்து போடப்படுகிறது. அதுக்குன்னு ஒரு டீம் இருக்காங்க. அவங்க வந்து இதை கடவுளுக்கு செய்கிற சேவை அப்படின்ற மாதிரி ஒரு
ஈடுபாடோடு அவங்க செய்கிறாங்கன்றது மிகுந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக சொல்லலாம். இது மாதிரி தான் நடந்து வந்த பக்தர்கள் வந்து அவங்கவுங்க இடத்துல படுத்துருவாங்க ரெஸ்ட் ஓய்வெடுக்க தூங்குறதுக்கு. அப்போ வந்து இந்த மஞ்சள் போடுற குழுவினர் வந்து ஒரு சேவையாக வந்து இதை செய்து வராங்க. இந்த 16 வருடமா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து நேற்று வந்து 36 கிலோமீட்டர் பெரியபாளையம், இன்னைக்கு பெரியபாளையத்திலேருந்து நாகலாபுரம் வந்து 33 கிலோமீட்டர் நடந்திருக்காங்க. இப்போ 2ஆம் நாள் இரவு எல்லாருமே வந்து தூங்க போயிட்டாங்க. நம்மளும் இந்த வீடியோ 2வது நாளோட வீடியோ முடியுது. நாளைக்கு 3வது நாள் வீடியோவோட நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் உங்களுடைய குறைகள் நிறைகள் எது இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க, இல்லை நேரடியாக என்ன தொடர்பு கொண்டு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மாற்றங்களை கொண்டு வரலாம். ஏன்னா நம்ம பெரிய ஒரு டெக்னாலஜி, பெரிய டீம், பெரிய ஃபினான்ஷியலோடலாம் நம்ம பண்ணலை. நம்மளுடைய சேனல் வந்து சும்மா சாதாரணமாக ஒரு சாதாரண மொபைலோட ரன் ஆகிட்டு இருக்கு. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி.